மேத்தி மட்டர் புலாவ் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறோம். இதில் நம்ம ஏதாவது ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் கிராம்பு மட்டும்தான் போட்டுருக்கேன். அப்புறம் அதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், இப்போ 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தேவைக்கேற்ப இன்னும் 2-3 வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதோட 1 வெங்காயம் லாங்காக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஆனியன்ஸ் பிங்க் ஆகிற வரையிலும் கொஞ்சம் இதை வதக்கிக்கிறோம். ஆனியன்ஸ் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கிறோம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அதை வதக்கிறோம். இதை அடுப்பை சின்னதாக ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கினா சரியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா இது அடிப்பிடிச்சிடும். அதுக்கப்புறம் மேத்தி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ், இது 3 நம்ம சேர்க்குறோம். இந்த வெந்தயக்கீரை, இந்த கொத்தமல்லி, புதினா எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அது சுருங்குற வரையிலும் லேசாக வதக்கினா போதும், கலர் மாற வேண்டாம். அதுக்கப்புறம் அதோடு நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறோம். ஃப்ரோசனும் சேர்க்கலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ் பட்டாணியும் சேர்க்கலாம். உப்பு அதுக்கு மேலே எவ்வளோ வேணுமோ உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம அது ஒரு நிமிஷம் நல்லா போட்டு அதை வதக்கிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா நம்மளுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விட்டுலாம். இப்போ நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை 1.25 கப் தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை மட்டும் இதில் நம்ம சேர்க்குறோம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அதை வதக்கிட்டு ஒரு 1 மினிட் அது வதங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணி நம்ம எதில் ஊற வச்சுருக்கோமோ அதே தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை நம்ம மூடிடுறோம். குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன ஃப்ளேமில், ரொம்ப லோயஸ்ட் ஃப்ளேமில், சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடுறோம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு ஜென்டிலாக அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதை ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாகவோ ஒரு குழஞ்சுற மாதிரி கலர வேண்டாம். ரொம்ப ஜென்டிலாக அதை சைட்ஸ்லேருந்து மட்டும் எடுத்து கலரி விட்டோன்னா நம்மளுக்கு சுவையான மேத்தி மட்டர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரைத்தாவோடையும் சர்வ் பண்ணலாம், ஆர் ஏதாவது தாலோடையும் சர்வ் பண்ணலாம். நம்ம